மைக்கேம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் திருவிழா ஸ்டார்ட் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு. விஜய் அவர்கள் பிரச்சாரம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு திடீர்னு 2 தொகுதியில் பிரச்சாரம் ரத்து அப்படின்ட்டு திடீர் செயலால் அவங்களுடைய தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. மற்றும் ஏடிஎம்கே டிஎம்கே சைடும் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி சுமூகமாக போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை வரப்போதா, இதை பற்றி மேலும் பல விஷயங்களை ஷேர்கிட்ட கேட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஐ வீடியோ நினச்சி போகிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போடு கேட்குறது அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, உரிமையோட கேட்குறீங்க, உரிமையோட பண்ணுறேன் அப்படின்றாங்க. நம்ம அந்த உரிமையோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மைக்கம் சேனலுக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தேசிய கட்சிக்குள்ள வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ குளறுபடி நடக்குது? ஒரு பக்கம் பிஜேபி இன்னும் அறிவிக்காமல் இருக்காங்க, தோன்றாங்க, இன்னும் எப்போன்னு தெரியல. இன்னொரு பக்கம் வழக்கம் போல காங்கிரஸ், அவங்களும் இன்னும் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்காமலே இருக்காங்களே, என்னதான் நடக்குது? ஆக்சுவலாக காங்கிரஸ் கிட்டத்தட்ட அங்கே டெல்லியில் தான் இருக்குது, டீம் இறுதிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அறிவிச்சிருவாங்க நாளைக்கு 2 பேருதுமே வந்துடும். இன்னைக்கு பியூஷ் கோயல் இங்கே வந்துட்டாரு, 2 பேருதுமே வந்துடும். அதில் காங்கிரஸில் பெரிய மாறுதல் இல்லை. மிக சிறப்பாக வேளச்சேரியில் உழைத்த ஹசன் மௌலானா டெல்லியில் தனது செல்வாக்கை பயன்படுத்தி வேளச்சேரி தொகுதியும் வாங்கிவிட்டார். அந்த தொகுதியில் வேட்பாளரும் ஆகப் போகிறார். அதனால் அவர் ஸ்ரீபெரும்புத்தூரில் இவர் நிற்க போகிறாரு. நம்ம செல்வ பெருந்தகை அங்கே தான். இதில் கன்னியாகுமரியில் பிரின்ஸை இந்த தடவை காலி பண்ணுறாங்க போல். பிரின்ஸுக்கு சீட் இல்லை போல், அவருக்கு பதிலாக வேறு ஒருத்தர் இதுன்னு. காரைக்குடியில் மாங்குடி, அது சிவகங்கை கேட்டுவாங்களேன்னு இவர் வருத்தப்பட்டிருந்தார். அதனால் சிவகங்கை தொகுதியே இவங்கள்ட்ட இல்லை. திருவாடானையில் இவர் அவங்க தலைவர், முன்னாடி இருந்த தலைவருடைய பையன் போனதோட எம்எல்ஏ, அவரை தொடர்றாரு. வேறு எங்கே பெருசாக வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. வழக்கமான வேட்பாளர்கள் அப்படின்ற மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். ஜோதிமணி கோச்சிக்கிட்டாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், அவங்க தொகுதிக்குள்ளே எந்த ஒரு தொகுதியும் வாங்கலையாம். அதனால தான் ஊட்டெல்லாம் ஊட்டிக்கிறாங்க. அதனால் அது ஒரு பக்கம். அப்புறம் அவர் யார், பிரவீன் சக்கரவர்த்தி கூட நேற்று சொல்லியிருந்தாரு, தலைவர்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கே சீட்டு, எதுக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நேற்று பேசியிருந்தோம். ஆமாம், குலுக்கல் முறையில் போட்டால் என்ன ஆகும்? செல்வ பெருந்தையோடு சேர்த்து 10 பேர் போட்டிருக்கான். குலுக்கி எடுத்தவொடனே வேற ஒருத்தன் வந்துட்டான். செல்வ பெருந்தை என்ன ஆவார்? அப்போ அதில் ஒரு ஊழல் நடக்கும். எல்லாம் செல்வ பெருந்தகைன்னு அந்த மாதிரிலாம் நடக்கும். இவர் பிரவீன் சக்கரவர்த்தி அதுக்கு ஒத்துக்குவாரா? இல்லை ராகுல் காந்தி ஒரு இடத்துல போட்டிடுறாரு. எங்க வயநாடா, அங்கே அவரோட சேர்ந்து 10 பேரை போடுறாங்க. என்ன ஆகுது? வேற யார் பேர் கூடவே இன்னொன்று சொல்றாரு, கூட்டணியில் பேரம் பேசி சீட்டு அதிகமாக வாங்க முடியல, அதனால அப்படின்ட்டு இந்த தாவேகா பக்கம் கோர்ட்டு போக முடியல. உங்களை மீறி தானே அவங்க பிடிச்சாங்க. அழகாக பேசி தாவேகால கொண்டு போயிருந்தா இன்னைக்கு அவர் வெளியிலேருந்து வந்த 106 பேருக்கு கொடுத்துருப்பாரா? யாரோ ஜாதி கட்சியில் இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சுக்கிறாருன்னு பெருசாக கிளப்புறாங்க. ஒரு விஷயத்தை எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் தான் சிறந்த இது, அதில் நான் பயிற்சி பெற்றவன், நான் அதில் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி நான் பார்த்த ரொம்ப பெரிய தலைவர் என்னோட இதுன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட பாஜக தான் அவர், தமிழ் தேசம் கட்சி ஏதோ ஒன்று. அவர் திடீர்னு நேரம் அறிவாலயம் வந்தார், போனார், ஒரு சீட்டை வாங்கிட்டு போயிட்டார். இது யாருமே பெருசு பண்ணல இந்த டிபேட்லேயோ மற்றதுலையோ. ஆனால் இங்கே அந்த ஜாதி கட்சி தலைவர் கொடுத்துட்டாங்க, அதை பாருன்னு பெருசாக எடுத்து போட்டுன்னு இருக்காங்க. எல்லா கட்சியிலையும் எல்லாரும் தான் இருக்காங்க. அதனால் அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், பாஜக அனைவரும் ஏற்றுக்கொள்ள கட்சியாக மாறிடும். அனைவரும் ஏற்றுக்கொள்ள ஸ்ட்ராட்டஜிக்காக சீனை போட்டுனுக்குறாங்க. அதாவது இன்னைக்கு கூட அவர் என்ன பேசுகிறாரு, உதயநிதி, மறுபடியும் பாஜக அடிமை பூஜா மூடி இப்படி தான் பேசுகிறாரு. தேர்தல் அறிக்கை நேற்று தான் வந்துருக்கு. அதை வேலைக்கு பேச வேண்டியதானே அப்படின்ட்டுருவாங்க. தலைவராக தூக்கம் நல்ல சாப்பாடா நான் இல்லைங்க, தேர்தல் அறிக்கை பச்சா அப்படி ஆயிடுவான்றேன். அதே தான் எடப்பாடி ஐயாவும் சொல்லியிருக்காரு. நாங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையை இவங்க காப்பி அடித்து திருப்பி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி அவரும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. அதே தான். என்ன நாங்கள் ஃப்ரிட்ஜு கொடுத்துட்டான், என்ன பண்ணுறது? சரி, நம்ம கிஃப்ட் வச்சு, ஆமாம், கிஃப்ட் வச்சுருள்ள 8000 ரூபாய் ஆகும். அதனால் அந்த மாதிரி பெருசாக அறிக்கையை படித்து பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை. கருணாஸ் அவர் ஒரு இந்த கட்சியில்
சொல்லுவார். அவங்களாம் அப்படியே அந்த கற்றறிந்த மேதைகள். அப்படியே சர்வே எடுத்துட்டு எங்கே போனாலும் அங்கே இவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஸ்டாலின்கிட்ட, தலைவரே கூப்பன் தான் தலைவரை சொல்கிறாங்க, நாம் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலையே. ஏன் தலைவரே 8,000 ரூபா கூப்பன். ஓ, நம்ம அப்படி சொல்லியிருக்கோமா அப்படின்னாரு. ஆமாம் தலைவரே, அது மாதிரி அறிக்கையில். ஓ அப்படியா, சரி சரி, நல்லா இருக்கா, நல்லா இருக்கு சார், எல்லாருமே அதான் தலைவரை சொல்கிறாங்க, நம்ம வேறு லெவல் தலைவர் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் ஊட்டிகிட்டு இருப்பாங்க. கூப்பன் ஒன்றே போதும், வேறு எதுவும் பெருசாக இல்லைல்ல. சொல்ற மாதிரி வேற எதுவும் பெருசா அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய புக்கு ஆளாளுக்கு அவங்க கட்டுற வித்தையெல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க உள்ளங்க. படிக்க தான் யாரும் இல்லை. அவங்க வாட்டில் அவங்க தமிழ் தொல்லியல் அது இதுன்னு இவர் கொஞ்சம் கேட்டுருப்பாரு. தங்கத்தன்னிஸ் நான் கொஞ்சம் போட்டுங்க, உங்களுக்கு ஒரு 5 பக்கம். ஒரே கஷ்டமாக இருக்குது, அவர் வேற ஏன் தள்ள கட்டார் அப்படின்ட்டு அவர் ஒரு 5 பக்கம். அப்புறம் அவருக்குறாரு பிடிஆர், அவர் ஒரு 5 பக்கம். கோவிச்செலியன் சும்மாவே விட்டா மைக்கை பிடுங்குற அளவுக்கு பேசுவாப்புல அவர் ஒரு பக்கம். இப்படியே எழுதி படித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. மத்திய அரசு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு இப்போவே 14 வயசுக்கு ஒரு மருந்து எடுத்திருக்காங்க. 2 டைம் போடணும். 2 டோஸ். அது வந்து 4,000 ரூபா 5,000 ரூபா, வெளியில் 7,000 ரூபா வரைக்கும். அதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குது. நம்மளுக்கே லட்சக்கணக்கில் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் தொடங்கி வச்சார் பிரதமர், கொடுக்குறாங்க. அதை வந்து நாங்கள் பெரிதாக இது பண்ணுவோம்னா அதை கொண்டு வந்திருக்காங்க தேர்தல் அறிக்கையில். எப்படி இது மத்திய அரசு திட்டம், மத்திய அரசு கொடுத்துருக்கு, ஃப்ரீயாக கொடுக்குது, இன்னும் எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதை நாங்கள் பெருசாக பண்ணுவோம், அதை பண்ணுவோன்னு தேர்தல் அறிக்கையில். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும். அப்புறம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் குளங்கள், நீராதாரங்களுக்காக குளங்கள் வெட்டப்படும். ஒருவேளை இந்த கல்குவாரி தோண்டி 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 பள்ளமாகிடும் குளம், அதை சொல்கிறாங்களான்னு தெரியல. இதுன்னு போட்டு பெருசாக ஒன்றுமே அந்த இதில் இல்லை அப்படின்றது தான் அது. காங்கிரஸுக்கு வருவோம், அதனால் அடிச்சு பிடிச்சி ஏதோ பண்ணி இந்த 28 சீட்டா 28க்கான ஆளை பிடிச்சி கொண்டு வந்து அறிவிப்பாங்க. அறிவிச்ச பிறகு கொஞ்சம் பேர் போராட்டம் நடத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திமுககாரங்க பார்த்துக்குவாங்க ஜெயிக்கிறதே இதையும். அப்படி அவங்க போய் செட்டில் ஆகிடும். பிஜேபி என்ன கதை சார்? பிஜேபி அதே கதை தான். இன்னைக்கு ஈவினிங் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அங்கே போயிட்டு வந்து இது பண்ணுது. அதனால் அவர்களும் அறிவிக்கிறார்கள். மகை எல்முருகன் அவிநாசி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு. அவருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க யாரோ ஊட்டியில் போட்டிக்கிறாங்கன்னாங்க. யாருன்னா பார்த்தா அப்புறம் தான் தெரியும். ஊட்டியா கட்டப்பன் ஏதோ சொன்னாங்க, அவரா யாருன்றது. நீ இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க பிஜேபி போட்டியிடுற தொகுதி வந்து 50-50 அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எப்படி இருக்கு வேட்பாளர் தேர்வுலாம்? வேட்பாளர் வந்தால் அப்புறம் தானே தெரியும். இல்லை அதான் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல, அதுக்காக சொன்னேன். ஏதாவது இல்லை, நான் பிஜேபி தான் நான் இது பண்ணல, அது அப்படியே இருக்குது. நயினார் சாத்தூர் தான் உறுதியாகிடுச்சு. அவர் அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக கேட்டதுனால திருநெல்வேலி விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதிமுக கேட்டதுனால இவரு தான் சாத்தூர் வரணும் முடிவு பண்ணிட்டாரு. ஏதாவது சொல்லிக்க வேண்டியதானே. ஸோ பர்டிகுலராக ஒரு 3 ஏரியா மட்டும் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக கோரிக்கை பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க. அதாவது பழனி, டி நகர், வேளச்சேரி திரும்ப கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்களா? அது எந்த அளவுக்கு உண்மை சார்? டி நகர் சத்தியாடு தான் என்ஓசி வாங்கணும். முடிஞ்சிச்சிங்க. பழனி, டி நகர், அப்புறம் வேளச்சேரி எதுவுமே கிடையாது. எல்லாமே இவங்க நிற்கிறாங்க. வேளச்சேரியில் அசோக்கிட்ட போய் வாங்கணும். அதெல்லாம் வேட்பாளர் போட்டு எல்லாம் முடிச்சாச்சு. இல்லை, லாஸ்ட் மினிட்ல மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. கடைசி வாட்டி கடந்த முறை 5 பேர் வந்தாங்க சட்டசபைக்கு, 4 பேர் வந்தாங்க சட்டசபைக்கு. இந்த வாட்டி கவுண்ட் அதிகமாகுமா குறையுமா? எனக்கு தெரிஞ்சு ஆகும்னு நினைக்கிறேன். டபுள் டிஜிட்டுக்கு போயிட வாய்ப்பு இருக்குது. டபுள் டிஜிட் போகிறதுக்கு? ஆமாம், 9 மேலே போனால் டபுள் டிஜிட் தானே. 99 வரைக்கும் டபுள் டிஜிட். கரெக்டு தான். அதனால் டபுள் டிஜிட்டு அது 10 இருக்கலாம், சொல்ல முடியாது. நம்ம விஜய் கொஞ்சம் ஒர்க் பண்ணாருன்னா 15 ஆகலாம். விஜய் எப்படி வேலை செய்யறான்றதை பொறுத்து இருக்கு. எங்க சார் ஒர்க் பண்ண விடுறீங்க? எங்க போனாலும் எங்களை லாக் பண்ணிடுறீங்களே சார். அது அவங்க பண்றாங்க, அவன் புஷி கொஞ்சம் பண்றாரு. நேத்து தான் ஆரம்பிச்சாரு எங்க தலைவர் பரபரப்பா. பெரம்பூர்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே குளத்தூருக்கு போனாரு. குளத்தூர்ல எவ்வளோ நேரம் பேசினாரு? அவ்வளோ சீக்கிரம் எங்களை வந்துட்டு நெரிசலாக கூட்டம் வந்துருச்சு என்னது என்னென்னமோ விஷயம்லாம் சொல்லி எங்களை அப்படியே முடிச்சு விட்டீங்க. அந்த நேரத்துக்கு வரணும்ல, அங்கே அது ஒன்று இருக்குல்ல. நான் சொல்றேன், இவரால வருதா இல்ல இந்த புஷி பிரச்சனை இவர் தேடி போறாரா, இவர் தேடி பிரச்சனை வருதா அப்படின்றதே தெரியல. பிரச்சனை இவரே தேடிக்கிறாரான்னு. ஏன்னா சில இடங்கள்ல இவர் போகும்போது கூட்டமே வரமாட்டேங்குது, சில இடங்கள்ல இந்த மாதிரி வருது. அப்போ இது செட்டப். புஷி இந்த வேலையை பண்ணுவார், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இனிமேல் சென்னையில் கிடையாதுன்னு ஊட்டிக்கலாமா? இப்போ நேற்று கேட்டால்
பெரிய அளவில் ஒரு ஸ்டாம்பேட் நடந்திருக்கும். ஒரு பையன் விழுந்தவன் மேலே எல்லாரும் ஏறி போனாங்க. நல்ல வேளை அந்த பையன் இதாகல. அந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா அந்த பயம் இருக்குது. அதனால் ஆதவுக்கு தான் பெரிய பயமாக இருக்குது. அது பார்த்தீங்களா, அவர் அஃபிடவிட்டு கேஸு சிபிஐ கேஸ் அவர் மேலே இருக்குது. அந்த இதில் அவர் சேர்த்துருக்காங்க. விஜய் சேர்க்கறது எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் இந்த வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்களே தேர்தல் விதிமீறல் அது செய்கிறது, அது இவங்க மேலே அதிகமாக செய்வாங்க. இப்போ டிஜி கோவிந்தராஜன் கும்படி பூண்டியில் வரும்போதே ஊருக்குள்ளே வரும்போதே பட்டாசு வெடிக்கிறாங்க. அது ஒரு அம்மா காலில் பட்டு பெரிய அளவில் காயம். ஆமாம். அவர் அவங்கள மன்னிப்பு நம்ம கட்சியா காலில் அடிப்பட்டு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. சரிப்பா உங்க கட்சி தான் அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி அப்புறம் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் அதே மாதிரி பண்ணி பட்டாசுலாம் வெடிச்சு பெரிய அளவில் ஓபிஎஸ்க்கு தான் ஓபிஎஸ்க்கு பாருங்கள், அது வேறு பெரிய அளவில் காயங்க எல்லாம் ஏற்பட்டுருக்கு. அதனால் இந்த மாதிரி அலப்பறை எல்லாம் பண்ண அவங்க மேலாம் வழக்கு பாயாது. இவங்க மேலே தான், அந்த அப்ராணிங்க மேலே தான் வழக்கு பாய்ச்சிட்டு இருக்கோம். இன்னும் பல பேர் மேலே எங்கெங்கே யாருன்னு ஒருத்தர் 6 மாதம் முன்னாடி சிம்சம் பண்ணாராம். அப்போல்லாம் நடவடிக்கை எடுக்கலை. இப்போ போய் நேற்று வீட்டுக்காரோட போய் அந்த அம்மா புகார் கொடுத்தாங்களாம். உடனே 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. இப்போ யாருன்னா, ஐயா இந்த வேட்பா 5000 வாங்கிட்டு தரமாட்டேன்னா ஏன்னா உடனே கூப்பிட்டு சிசிபி மத்திய குற்றப்பிரிவில் இவர் மேலே வழக்கு போடியா அப்படின்னு. இல்லாட்டி மாதிரி சொன்ன வழக்கு போடுவான். பரவாயில்லையா, அது தெரியா 5000 கொடுத்துட்றேன்பா, 10,000 விலை ஏறிச்சு இந்த தடவை அப்படின்ற மாதிரி. என்னன்னாலும் இப்போ எங்கே தேடு வழக்கை போடு அப்படின்ற மாதிரி இதுவும் நடக்கும். ஏன்னா தேர்தல் ஆணையம் இப்போ வரைக்கும் எந்த வித மாற்றமும் செய்யலை. 15 நாள் ஆகுது. அதே அதிகாரிகள், அதே இது, அதே செட்டப்பு. அப்புறம் அவங்க திமுகலேருந்து அவங்க நம்ம இப்போ தேர்தல் வந்துச்சு, நம்ம வந்து தேர்தல் அதிகாரிகள் நான் நினைப்பாங்க. அதே திமுக அதிகாரிகள் மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அவங்களும் அதே குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. போலீஸ் வந்து திமுக கைக்கூலியாக தான் இருக்குது அப்படின்ற அதே குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. யார் வைக்கிறா? தாவேக்கா செயல் ஆதவர்ஜுனா வைக்கிறார். ஆதவர்ஜுனா வைப்பார். சிடிஆர் நிர்மலகுமார் வைக்கிறாரு. அப்போ என்னன்னா போலீஸ் ஒன்றும் மாறல, அதே அதிகாரிகள் தானே. அப்போ அவங்க திமுக தானே ஒர்க் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன அடுத்து திமுக வரும்னு நம்பிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ அவங்க இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். கூடுதலாக விசுவாசத்தை காமிக்க இன்னும் எதாவது பண்ண தான் பார்ப்பாங்க. அது ஒன்று. விஜய் பிரச்சாரத்தை தொடங்குறாருன்றாங்க. விஜய் பிரச்சாரம் பண்ணணும் என்ன கேட்டால். அவர் பிரச்சாரம் பண்ணுறதை விட்டுட்டு இந்த ரோட் ஷோ மாதிரி இந்த வேலைலாம் பண்ணார்னா தேர்தல் முடிஞ்சிடும். ஒரு 2 மாவட்டம் போகிறதுல தேர்தல் முடிஞ்சிடும். இல்லாட்டி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் இப்போ போய் அந்த பையன் இறந்து பண்ணணும். அவங்க அப்பா புகார் கொடுத்தாருன்னா புஷி மேலே விஜய் மேலாம் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. யார் அந்த பால்கார் பையன் இறந்தாங்கள போய் புகார் கொடுத்தாங்கன்னா வழக்கு பதிவு தான். ஏன்னா அது கிட்டத்தட்ட இதுதான் எனக்கு என்னென்னு பண்ணது தான் அது. அதனால் விஜய் வந்து அந்தந்த ஏரியாவில் ஜெயலலிதா பாணியில் மேடை போட்டு நேராக போய் பக்கத்தில் ஹெலிகாப்டரில் இறங்கி பேசிவிட்டு மறுபடியும் இன்னொரு அது மாதிரி ஒரு நாளைக்கு 3 தொகுதி 4 தொகுதின்னு வச்சா கடன்னு முடிக்கலாம். ஒரு பாராளுமன்ற தொகுதின்னு வச்சா கூட ஒரு நாளைக்கு ஒரு 2 பாராளுமன்ற தொகுதி இல்லை ஒரு 2 பாராளுமன்ற தொகுதியில் 3 இடங்கள் அந்த மாதிரி பண்ணாருன்னா ஸ்பீடாக பண்ணலாம். சப்ஜெக்டும் மாநில அளவிலான சப்ஜெக்டை கொஞ்சம் பேசணும். திமுக ஒரு தீய சக்தி அதான் தெரியுமா, சும்மா அதே சொல்லுங்கிறேன். திமுக டிவிகே டிஎம்கே இதெல்லாம் தான் தெரியுமாப்பா, வேற ஏதாவது சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி ஜனங்க போயிடுவாங்க. அப்போ புதுசாக மாநில தழுவிய பிரச்சனைகளை எடுத்து பேசணும். எந்த மாவட்டத்துக்கும் போகிறீங்கன்னா அந்த மாவட்டம் தழுவிய பிரச்சனையை சும்மா அப்படி இந்த மாவட்டம் இது மேலாப்பில் முன்னெல்லாம் பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரிலாம் பேசினா பிரச்சாரம் டைம் கொடுத்துட்டாங்கன்னா 1/2 மணி நேரம் நல்லா பண்ணணும். பாரு எடப்பாடி எடுத்து அடிக்கிறாரு. 5000 கோயிலில் கூட முழுக்க நீ பண்ண லட்சம் தான் பார்த்தோமே. அந்த கோயிலில் சவுர் விழுந்து ஒரு அம்மா செத்து போச்சு. இந்த லட்சத்தில் 5000. இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக தொட்டு இறங்கி அடிக்கணும். 2வது இந்த மாவட்டத்துக்குரிய பிரச்சனை எடுத்து பேசணும். இதெல்லாம் பண்ணணும். பண்ணுறாரா இல்லையான்னு தெரில, போகிறாரா இல்லையான்னு தெரில. இதே கதை. எங்களுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க, எங்களை அதை பண்ண மாட்டேங்கிறாங்க, இதை பண்ண மாட்டேங்கிறாங்க, இதே தான் ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க வருஷம் பூரா. சொத்து பட்டியல் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின பரவலான விவாதம்லாம் போயிட்டுருக்கு. உங்கள் கருத்து என்ன? வீட்டில் உள்ளவங்களுக்கே கடன் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் அவங்க பையனுக்கும் பொண்ணுக்குமே கொடுத்துருக்காரு. உங்கள் கருத்து என்ன சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் அந்த சைடு பங்கு சேர்ந்த சைடு இருக்கீங்க, டேக்ஸ் இந்த மாதிரி சைடு தான். இல்லை சார், நம்ம பொது பார்வையில் என்ன வீட்டில் உள்ளவங்களுக்கே கடன் கொடுப்பாங்களா அப்படின்றது தான். அதை பற்றி சொல்லுங்கள். வருமான வரியில் வந்து என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸ்டாலின்கிட்ட காரே இல்லைன்றாரு, என்ன பண்ணுவீங்க? அவர் சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்றாரு. அந்நியார்கிட்ட 90 சவரன் நகை தான், 90 கிராமா 90 சவரனா நகை தான் இருக்குதுன்றாங்க. நம்புவீங்களா?
சொத்தே இல்லைன்றாரு. அப்போ அந்த வீடு யார் பேரில் தான் இருக்குன்னு தெரில. தெரியுதா? வருமான வரியில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் இங்கே காட்டுவாங்க. அப்போது நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சுக்கிறேன், எல்லாமே கம்பெனி பேரில் தான் போகும். கார் 5 கார் நான் வச்சுக்கிறேன் வீட்டில், ஒய்ஃபுக்கு அதுக்கு இது எல்லா காரும் கம்பெனி காரில் போகும், கம்பெனி கார் கணக்கில் போகும். அதுக்கு சில இதெல்லாம் உண்டு டேக்ஸில். அதில் வந்து நான் டிரைவர் சம்பளம் வந்து கம்பெனி இதில் கொடுத்துருவேன். எனக்கு கேட்டால் ஒன்றுமே இல்லைங்க. டிவிஎஸ் எக்ஸல் வச்சுக்கிறாங்க அப்படின்னாப்புல, ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருப்பாப்புல. கேட்டால் டிவிஎஸ் எக்ஸல், விஜய் டிவிஎஸ் எக்ஸல் ஒன்று வச்சுக்கிறார் பாருங்க வீட்டில். ஆமாம், அதுவும் கணக்கில் வந்து வேலைக்காரன் ஏதாவது காய்கறி வாங்குறதுக்கு வச்சுருப்பாங்க, கணக்கில் காமிச்சனால அது. அப்போ நீங்கள் என்னென்ன வச்சுக்கிறீங்க? இப்போ இவர்கிட்ட கார் இல்லைன்னா என்ன கணக்கு? இது ரெட் ஜெயிண்ட் பேரில் இருக்குது அந்த காரு, புரியுதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது. அதில் ஒன்று தான் கடன் கொடுக்கறதாக கணக்கு காட்டுவது, காட்டி டேக்ஸ் இதெல்லாம் இது பண்ணுறது. அந்த மாதிரி மனைவிக்கு 12 கோடி கொடுத்தேன் அதுன்னு, நாளைக்கு அந்த மாதிரி 100 கோடி 200 கோடின்னு அந்த இதில் டைவர்ஸில் வாங்கினா அந்த 12 கோடி கொடு அப்படின்னு கழிச்சிட்டு மீதியை கொடுப்பார் போல். அதனால் மகனுக்கு கொடுத்தது இது எல்லாத்தையும் ஏதோ ஒரு கணக்கில் எழுதி காமிக்கிறாங்க. அது சில இதில் வருமானம் வர இதில் காமிப்பாங்கன்றாங்க. ஆனால் இவர் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டலாமா? சரி சார், இந்த வேட்பாளர் தேர்வுமே பெரிய சலசலப்புக்குள்ளே போயிட்டு இப்போ கம்பம் தொகுதி அதை வச்சுன்னு அதில் அஃபிடேட் பார்த்தீங்களா? எனக்கு எங்கள் மாமனாருக்கும் சம்மந்தம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னார. அவர் அந்த கம்பெனியுடைய இதுலேயே அவர் ஒரு ஷேர் ஹோல்டர். ஆமாம், அவர் குடும்பமே 4ஆக பிரிஞ்சு எங்கள் எல்லா கட்சியிலும். அவங்க மனைவி வந்து இன்றைக்கி ஃபியூச்சர் கேமிங் அண்டு ஹோட்டல் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெடில் நான் 4.5% ஷேர் ஹோல்டர். அவங்க எந்தெந்த ஸ்டேட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ், கோவா, நாகாலாந்து, பஞ்சாப், சிக்கிம், இங்கெல்லாம் லாட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட்ஸ் அக்ரிமெண்ட்டு, லாட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே லோன் ஆர் டியூஸ் அதெல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. இல்லை அந்த கம்பெனியில் ஒரு தொடர்பு இல்லைன்றாரு, அது சொல்கிறேன். அந்த 4.5% ஷேரு அவங்க மனைவிக்கு இருக்குது. இந்த மாதிரி ஆனால் வெளியில் வந்து நான் அப்படி இல்லை இப்படி இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சார், இப்போ இன்னொரு விஷயம் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வரும்ன்ட்டு மக்களுக்கு சொல்ல முடியும்? அதாவது இவங்க வந்து உருட்டியிருந்தாங்கல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பில், உங்களுடைய அந்த அடிப்படை விஷயங்கள்லாம் கேட்பாங்க, அது வேணும் இது வேணும், அதை சிஏஏ கேட்குற மாதிரி கேட்பாங்க, அதுன்னு அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டேன்ட்டாங்க. ப்ரைவசி எதுவும் லீக் ஆகாது நீ கொடுக்குற டீட்டெயில்ஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுவுமே கேட்க மாட்டோம், சாதாரண டீட்டெயில் தான் கேட்போம். வீடு இருக்கா, சொந்த வீடு இருக்கா, வாடகை வீடா, அந்த மாதிரி விஷயங்கள் தான். இவர்கள் வந்து குடியுரிமை சான்றிதழ்கள்லாம் கேட்பாங்க அப்படின்னு உருட்டியிருந்தாங்க. அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சா? இதுதான் இவர்கள் உருட்டுன்னு சொல்கிறது. அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஸ்டார்ட் ஆகும்போது சாதாரண கேள்விகள் தான் இருக்கும், சாதாரணமாக தான் இருக்கும். சான்றிதழ் கொடுன்னு கேட்குறது, குடியுரிமை சான்றிதழ் கொடுன்னு கேட்குறது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்றது. இப்போ சமீபத்தில் விசிகே தலைவர் திருமாவளவன் வந்து அவர்கள் தொண்டர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, தொகுதி உடன்பாட்டிலேருந்து, தொகுதி பிரித்ததுலேருந்து, அதுக்கப்புறம் கேண்டிடேட் செலக்ட் பண்ணது வரையும் கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. அதுவும் இல்லாமல் கடைசியாக ஒன்று சொல்லியிருக்காரு, இதுதான் நான் சூஸ் பண்ணுற கடைசி தேர்வாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ எல்லா தொகுதியெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கருத்து ஏன் வருது? சூஸ் பண்ணுற கடைசி தேர்தல்னால் அவர் வந்து நானே செலக்ட் பண்ணிட்டேன், இனிமேல் கட்சியிலேருந்து அவங்க பரிந்துரை பண்ணுறதை நான் கொண்டு வந்து வைப்பேன் அப்படின்றாரு. திருமாவளவன் துணிஞ்சு 2-3 முடிவு எடுத்துட்டார். நேற்று பேசின மாதிரி ஆலுஷா நவாஷ், பாலாஜி, அந்த பனையூர் பாபு, இவங்க யாருக்கும் சீட் இல்லை, அப்படி யாருக்குமே சீட் இல்லைன்னு எடுத்தது. அந்த இப்போ இருக்கிற அப்துல் ரஹ்மான் அவரு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க போன தடவையும். ஆலுஷா நவாஸ் கொடுக்கல. அவர் கட்சிக்குள்ளே இன்னொரு ஒரு இஸ்லாமியர் இதுக்காக அவர் விட்டு கொடுக்க, அதுக்கப்புறம் அதில் ஏதோ பிரச்சனையாக இந்த கேப்பில் வந்தவர் தான் ஆலுஷா நவாஸ் அப்படின்றாங்க நேற்று கேட்டப்போ. இவர் கட்சி ஸ்தாபனத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். இவர் வந்து இப்போ தான் இவர் வெளியில் தெரிகிறாரு. ஆனால் இவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆலுஷா நவாஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி இந்த டிஎம்கே ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி கட்சி ஸ்தாபனத்துலேயும் பெருசாக கட்சிக்கும் ஒர்க் பண்ணல, அந்த கோவம்லாம் வச்சு தான் தூக்கி விட்டார் அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சு இந்த 3 பேருமே திமுக ஆதரவாளராக மாறி போயிட்டாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் கடைசியில் ஒரு கட்டத்தில் தூக்கி போட்டார். என்ன கேட்டால் வன்னி அரசியும் பண்ணியிருக்கணும். அவர் அடிக்கடி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணனால வன்னி அரசுக்கு மீண்டும் சீட்டு கொடுத்துருக்காரு. இவர் வந்து பார்லிமெண்ட் இவர் சலிச்சு போச்சு, அதனால தான் ஸ்டேட்டுக்குள்ளார. ஆமாம், பார்லிமெண்ட்டில் இவரால் பெருசாக சோபிக்க முடியல. அது ஒரு வாரியான உலகம். அது
நீங்கள் அது வேறு மாதிரி ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா கம்முன்னு பெஞ்சு தைச்சிட்டு வந்துடணும். மிச்சரு கட்லெட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு போராட்டம் அறிவிக்கும் போது கூட சேர்ந்து கையை உயர்த்திட்டு வெளியே போய் அங்கேயும் கட்லெட்டு சம்சா கிம்சா சாப்பிட்டு அப்படியே வந்துடணும். டீலாம் கொடுப்பாங்களா சார்? டீ எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. அதனால் அப்படியே ஜாலியாக சாப்பிட்டு அப்படி இது பண்ணிட்டு ஹாய் ஹாய் அப்படின்னு பேசிட்டு வந்துடணும். இவர் அங்கே போயிட்டு ஏதோ ஒன்று நினச்சி தமிழ்லாம் படிச்சிருந்தார். கேள்விகளும் பெருசாக வைக்கல, வாதம்லாம் பண்ண முடியல. ஏன்னா அவர் பேசுறதுக்குள்ளே பார்லிமெண்ட் முடிஞ்சிடுது, பேசி முடிக்கிறதுக்குள்ளே. இங்கேனா 2 வச்சு பார்க்கலாம். அதனால் இவர்கள் அந்த இதில் வந்து பெரிய நாலேஜபிள் பர்சன், பெரிய அளவில் படித்தவர் எல்லாம் ஓகே. ஆனால் இந்திய அளவில் அந்த பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டுக்கான இதுன்றப்போ இவங்க நிற்கிற கூட்டமே இது ஃபுல்லாகவே டம்மி பீஸுங்க. எஸ்ஐஆர் எதிர்ப்பு, டீலிமிட்டேஷன் எதிர்ப்பு, எங்களுக்கு நிதி தரல, இந்த மாதிரிலாம் அங்கே போய் சொன்னோன்னா அவன் புட்டு வச்சிடறான். எதுவும் பேச முடியல. இங்கே மேடம் முன்னாடி பேசினா அப்படியே ரசிப்பாங்க எல்லாம். ஆமாம் இல்லை, எஸ்ஏஆரில் பூர்வகுடி மக்கள் நீக்கிட்டாங்கல்ல, ரைட்டு, ஆமாக்கா, கண்டிப்பாக 97 லட்சம் பூர்வகுடி மக்கள் இருக்கிறாங்களா, பரவாயில்ல, நீக்கிட்டாங்களா, ஏன் யாருமே அப்ளை பண்ணல? 2 தடவை ஒருவேளை எஸ்ஏஆரில் இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணி ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கல? இல்லைங்க, ரொம்ப பூர்வகுடிகள் அப்படின்னா 20 வருஷம் முன்னாடி செத்து போனவங்க. ஓ, அந்த பூர்வகுடிகளா அவங்க? எப்படி சொல்கிற தலைவர், பூர்வகுடியில் நீக்கிட்டாங்களாம். இவர் இந்த நம்ம கே பாலகிருஷ்ணன், இது எல்லாம் அவுடேட்டடு. அப்போ இந்த பார்ட்டிங்கெல்லாம் உட்காந்துட்டு பார்லிமெண்ட்டில் போய் என்ன பேச முடியும்? டீலிமிட்டேஷன் பற்றி இவர் பேசினார்னா க்ளீனாக போட்டு வச்சுருவாங்க. இவரால் அதை மீறி எதுவும் பேச முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜி இவங்களுக்கு அந்த இது. சும்மா இங்கே உருட்டுறாங்க. டீலிமிட்டேஷன்றது வரதான் போகுது. அதில் அவங்க தமிழ்நாட்டுக்கான இதை குறைக்க மாட்டோம், இந்த எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் டீலிமிட்டேஷன் எதிர்ப்போம் அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல், அதை நீங்கள் எந்த வகையிலும் எதிர்க்க முடியாது. 2 பேஸாக நடக்க போகுது. ஒரு பார்லிமெண்ட்டுக்கு நெருக்கமாக இருக்கிற சட்டமன்றங்கள் அதெல்லாம் கலைச்சிடுவாங்க. பார்லிமெண்ட்டு 2 வருஷம் இருக்க 1 வருஷம் இருக்குன்னா கலைச்சிட்டு கூட சேர்த்து ஒரே பேஸாக நடத்திடுவாங்க. இன்னொரு பேஸு அந்த தேர்தல் நடக்கும்போது 4 வருஷம் அப்போ தான் வந்திருக்கும், அதனால் அதை அப்படியே விட்ருவாங்க. அதை இன்னொரு பேஸாக மற்ற மாநிலங்களில் நடத்துவாங்க. இந்த 2மே இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு இவங்க புரிஞ்சிக்கிறதே கிடையாது. என்ன பிரச்சனை, எல்லா செலவும் மிச்சம். இந்த இங்கே போலீஸ் இப்போ 5 மாநிலம் இதுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு பார்த்தா தலை நிமிர்ந்து இன்னொரு 5 மாநிலம் 4 மாநிலம் வரும். இப்படியே தான் அந்த போலீஸு மற்ற இது எல்லாம் தேர்தல் ஆணையம் ஒர்க்கெலாம். இதுனா ஒரேடியாக ஒரு 12 மாநிலம் பார்லிமெண்ட்டு, ஒரு 16 மாநிலம் தனியாக அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது உங்களுக்கு இதாகும். இதில் சில சந்தேகங்கள்லாம் இருக்குது தெரியுமா? கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்கள். எல்லாமே நான் தான் சொல்லணுமா? ஒரே நாடு ஒரே தேர்தலில் வேறு சந்தேகமே இல்லையா? இருக்குது. அதில் நிறைய எல்லாருமே தமிழக எம்பிகள் மாதிரி பாசிபிள் அப்படின்றது ஒரு எப்படி பாசிபிள்னா இப்போ நான் சொன்னேன் அப்படிதான் பாசிபிள். வேறு ஒரே நாடு ஒரே தேர்தல் 2 பேஸாக நடத்துகிறீங்க, தேர்ந்தெடுத்தவொன்னே ஒரு ஆட்சி கவுந்துருது, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது, அப்போ அவங்களுக்கு எப்போ எங்கே போய் நடத்துவீங்க அப்படின்ற கேள்வி வரும்ல. ஆமாம், அடுத்து அதுக்கு தனியாக வைக்கிற 2 வருஷம் ஒரு ஆட்சி இருக்குது, மெஜாரிட்டி இல்லாமல் கவுந்து போகுது, அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் தனியாக வைப்பாங்களா? அப்படின்னு தனியாக தான் வைப்பாங்க. தனியானா அந்த இதோட தனியாக நடத்துறது எப்படி நடத்துவாங்கன்னா, எத்தனை வருஷம் இருந்தாங்களோ மீதி 3 வருஷம் தானே இருக்குது, தேர்ந்தெடுத்துட்டு அந்த 3 வருஷம் தான் அந்த கவர்மெண்ட் இருக்கும். அப்போ 3 வருஷம் முடியும் போது இந்த ஸ்பேஸில் ஜாயின் பண்ணணும். ஓ, புரியுது. 5 வருஷம் இங்கே தேர்ந்தெடுத்தாச்சு, 2 வருஷம் எல்லாரும் போயிட்டாங்க, ஆட்சி கவுந்துச்சு, இதில் தேர்ந்தெடுக்கிறத 3 வருஷம் வச்சுக்குவாங்க. அப்போ போய் 5 வருஷம் முடியும் போது எல்லாம் ஒன்றா போய் முடிச்சுக்குவாங்க. நீங்கள் சொல்கிறது ஒரு மாநிலம், இந்த மாதிரி 2 3 எல்லா மாநிலம் தான் எதெல்லாம் இதாகுதோ அதுக்கெல்லாம் அப்படியே நடக்கும். 1.5 வருஷத்தில் முடியுது, 1.5 வருஷம் தான் ஆட்சி இருக்கும், இவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒன்ஸ் அது முடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காதுல்ல. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, எதையும் போய் பார்க்காம கண் மூடித்தனமாக எதிர்ப்பது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்லிமெண்ட்டில் நிதி தரலன்னு இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு, கல்விக்கான நிதி தரலன்னு. அங்கே போய் பேச வேண்டியதானே? எந்த எம்பியாவது அது பெரிய பிரச்சனையாக்குனாங்களா? பிஎம்சி ஸ்கூல்லையோ நவோதயா ஸ்கூல்லையோ மற்ற விஷயங்களோ கல்விக்கான நிதி தரலன்னு பெருசாக்குனாங்களா? இங்கே தானே பேசுனாங்க. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா அங்கே போனால் அது என்ன இது உண்மைன்றதை உடச்சி விட்ருவாங்க, இவங்களால பதிலே பேச முடியாது. கல்விக்கான நிதி தரலையா, இதுக்கான நிதி தரலையான்னு கேட்பாங்க.
அப்போ அது நீ பிஎம்சி ஸ்கூல் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு நீ எப்படி நிதி கேட்குறேன்னு கேட்பாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவருக்கு அது ஒத்து வரல. சரி, அங்கே சம்சாவும் எதுவும் பிடிக்கல போல், குளிர் வேறு. சரி, எதுக்கு வெயில் அடிச்சா வெளுத்து கட்டிடும், குளிர்னா வேறு லெவலில் இருக்கும். அதனால் நமக்கு எதுக்கு இங்கேயே குட்டிச்சட்டில் குதிரை ஓட்டிக்கலாம். திடீர்னு இவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம 8 எம்எல்ஏ ஜெயிச்சு அவருக்கு நம்மளுடைய 8 தேவைப்படுதுன்னா டிமாண்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கிறார் போல். அப்பவும் பண்ண மாட்டாருங்க அவர். ஆட்சி என்று ஒன்று தாள் எனக்கு ஆட்சி எல்லாரும் சொல்லுவாங்கன்னா, தலைவரை 2 மினிஸ்டர் தரேன்ட்டாங்க, நான் போகிறேன் அப்படி இப்படின்னு. இவர் நாங்கள் வந்து திராவிட மாடல் 2 அமையணுன்றதுக்காக நாங்கள் எதையும் தாங்க இதயமாக இருப்போம், வெளியில் இருந்து நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம்ட்டு கம்மி இருப்பார். ஆனால் அந்த வீடியோ கால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காணொலியில் ஒருவேளை திமுக வந்து மெஜாரிட்டியில் ஜெயிக்கலாம், தொங்கு சட்டசபை வரும், அப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு கேட்கறதுல அதுக்கு வந்து அகேன்ஸ்டாக விசிக நிற்காது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. பங்கு கேட்கறதுல கேட்போம் அதான் மறைமுகமாக சொல்கிறாரு. அதுக்கிட்ட ஒரு மாதிரி தான் என்ன சொல்லுவார்னா, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருவோம், இந்த அரசு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அப்படி இப்படின்னு ஊட்டிட்டு விட்டுருவார். இவங்க எவ்வளோ வாய்ப்பை விட்டாங்கல்ல, அதில் இது ஒன்று. தாவேகா நல்ல வாய்ப்புங்க உங்களுக்கு. மக்கள் நல கூட்டணி தாவேகாக்கு தாவேகா இது மக்கள் நல கூட்டணிக்கு தாவேகா ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டு போயிருந்தா நல்லா. நம்ம ட்ரம்ப் வச்சு செய்கிற மாதிரி இந்த ட்ரம்ப் கார்டு வந்து வச்சு செஞ்சுருந்தா பயந்துருப்பார் அவர். நீங்கள் அந்த கார்டை சில பேர் ஜோக்கர் எடுத்து கீழே போட்டுருவாங்க. ரம்மி ஆடிக்கிறீங்களா? ரம்மியில் வந்து ஆப்போசிட் ரம்மி வச்சு ஆடுவோம்ல, அவன் நம்பரை எடுத்துருவான், நம்பரை பார்ப்பான், தெரியாது போட்டுருவான், அடுத்த எடுத்துருவான். எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் ரம்மி ஆடலன்னு அர்த்தம். ஏன் சார் எடுக்க முடியாது? அதை நீங்கள் வந்து அங்கே ரம்மியில் எதிராக செட் ஆனால் தான் நீங்கள் அதான் ரியல் பார்த்தவன் தான் சொல்கிறேன். ரம்மியில் செட் ஆனால் தான் எடுக்க முடியும். அதான் ஃபஸ்ட்டு ரியல் செட் செட் ஜோக்கர் பார்க்க முடியும். ஆர்டின் 7 ஜோக்கர் அப்படின்னா கருப்பு இது கார்டை கவுத்து ஓப்பன் பண்ணோன்னா சகப்பு ஆர்டின் 7 ஜோக்கர். இப்போ நான் வந்து எடுக்கிறேன், ஆர்டின் 7 சகப்பு வந்துடுச்சு, நான் அதை சும்மா சாதாரண நம்பர் நினச்சி எனக்கு தேவையில்லைன்னு போட்டேன்னா நீங்கள் எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு 6 7 8 5 6 ரியல் செட்டு சேர்த்ததுக்கு ரியல் செட்டு ரம்மி இருந்தால் தான் நீங்கள் அதை எடுக்க முடியும், இல்லாட்டி எடுக்க முடியாது. அந்த மாதிரி எனக்கு என்னென்னு விட்டுறது, துருப்பு சீட்டை வச்சுக்கணும்ல. சில பேர் பண்ணுவான் ரம்மி ஆடும்போது, அவனுக்கு அந்த மைண்டு வேலை செய்யும். பட் அவனுக்கு இந்த நம்பர் வந்தால் அடிச்சிருவான்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். டக்கர் அடிச்சாலும் நம்பர் விட மாட்டான். நம்மளால ரவுண்டில் 10 நேர் பேர் வருமா வருமா வரும், எதிரில் இருக்கிறவனுக்கு அந்த நம்பர் ஓடும், அவன் எடுப்பான், போச்சு அப்படின்னு மறுபடியும் அப்படியே பார்த்துட்டு இருப்பார், விடவே மாட்டான். அவன் கடைசியில் இவன் அடிச்சுட்டு அதை ஓப்பன் கார்டை அது க்ளோஸ் கார்டை கவுத்துவான். அவர் ஒன்றும் எடுத்து பார்ப்பார், ஏய் இதை தாண்டா அவ்வளோ நேரம் எதிர்பார்த்துருந்தேன், அதனால தாண்டா அனுப்பலை. அந்த மாதிரி நீ வந்து அது இது பண்ணணும். ஒரு இவங்க பிரேமலதா பண்ணாங்கல்ல, அது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நல்ல மரியாதையோடய மதிப்போடய இருந்திருக்கலாம். விட்டுட்டு பண்ணுறாங்க சார், பல தடவை சொல்லியாச்சு இதே மாதிரி. அவர் சொல்கிற மாதிரி தொங்கு சட்டசபைக்கு பாஸ் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? தொங்கு தோட்டம்னா அமையும், தொங்கு சட்டசபை அமையெல்லாம் வாய்ப்பு இல்லை. நம்ம அண்ணன் விஜய் பார்த்துக்குவார், அண்ணன் விஜய் பார்த்துப்பாரு, ஜெயிக்க வைக்கிற வேலையை பண்ணுறோம். ஒரு 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் கிழமை மாறப்போகுது அப்படின்னு யார் சொன்னா? திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அவர் தீர்க்கதரிசிங்க, நைஸாக சொல்கிறார் பாருங்க, தலைவரே நீ இல்லை அப்படின்ற மாதிரி மாறப்போகுதுன்றாரு. அப்புறம் கேட்டால் வேறு மாதிரி சொல்லுவார், திராவிடம் பார்ட் 1 to 2க்கு போகிறோம்ல, பார்ட் 2க்கு அதை சொன்ன தலைவர் அப்படின்றவாப்புல. மாறதான் போகுது, யார் இல்லைன்னா மாற போகிற நேரத்தில் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்க முடியுமா சொல்லுங்கள்? வந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் விட மாட்டீங்களே. முடியுமா? முடியாதுல்ல. அப்போ மாறத்தில் எங்கே போய் முடியும்? திராவிட கட்சிக்கு தான் போகும். எந்த கட்சிக்கு? நீங்கள் சொல்கிற மாதிரி என்டிஏ. நீங்கள் சொல்கிறது இவர் பிரிக்கிற வாக்குகளை அங்கே வாரி கொடுத்துட்டு போவார். அதை தான் திருமாவளவனும் சொல்கிறாரு. நேற்று ஒரு நன்றி அறிவிப்பு டீ பார்ட்டி ஒன்று நடந்தது பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி, எப்படி பாராட்டுற மாதிரி, தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி. இந்த இது இதற்காக அதை ஆசைப்பட்டாலும் பாட மாட்டே, கையாடலடா தானாடுதா மாதிரி எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அவங்க இப்படி ஆயிட்டாங்க. யாரு? கனிமொழி. அவங்களுக்கு பாவம் மாத்திரை இருக்கிற சுகர் மாத்திரை போட்டு, சுகர் இருக்கிற வந்துச்சான்னு தெரில, பார்த்தா அப்படி தெரில, வந்துக்கிருந்து மாத்திரை இருக்கிற போட்டாங்க போல, பேச 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 இப்படி போயிட்டாங்க. அவரு வேற அப்படியே பேசினுக்கிறாங்க. ஆகவே தியாகத்தில் பெரிய தியாகம் நம்ம கமல்ஹாசன் பண்ண
அப்படிங்கிட்டு தியாகம் வேறு சொல்லுங்கிறியா நீ அப்படின்னு அவர் கமல் தான் தெரியும்ல, நடிகர்ல அவர். அதனால் கோபத்தெல்லாம் உள்ள அடக்கிக்கின்னு அப்படியே சிரிப்பு வச்சு பார்த்துக்கின்னு அப்படியே பார்த்துன்னுக்கிறாப்புல. ஒரு நடிகர். அப்போ இது வீரமணி, டே எப்படா சோறு போடுவீங்க, எப்பா டேய் முடியலடா அப்படின்னு மாதிரி அவர் உக்காந்துக்கிறாரு. மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் இவர் யார், பிடிஆர். இப்போ வேறு அந்த வீடியோலாம் போட்டு சுத்தலில் விட்றாங்களா மறுபடியும். ஐயோ இவர் வேறு நம்ம வேறு அப்படின்ட்டு அவர் இப்படியே நோன்னுக்கிறாரு. ஏப்பா சிஎம் பேசினுக்கிறாருப்பா, அவங்க கூட்டணி தலைவர், மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கிறார், எப்படி நிமிந்து பார்க்க முடியும் அப்படின்ட்டு நோன்னுக்கிறாப்புல. இந்த மாதிரி அந்த கூட்டம். ஆகவே நம்முடைய தியாகம் வீண் போகாது, நாம் வென்றே தீர்வோம், சீக்கிரம் சோறு போட சொல்லுங்க, முடியலை அப்படின்ட்டு இப்படி தான் போச்சுன்னு அந்த கூட்டம். பார்த்தீங்களா ஒரு உற்சாகமே இல்லை பாருங்க. ஆய் 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 எல்லாம் ஒன்றுமே காணும். இதெல்லாம் எதை காட்டுது? திமுக தேர்தல் அறிக்கை மாதிரி காட்டுதா? எங்கேயாவது அது ஒரு உற்சாகம் இருந்தது அந்த தேர்தல் அறிக்கையில்? சார் வெயிலில் டயர்டாக இருப்பாங்க சார். வெயிலில் சம்மர் வெயிலில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, வெயிலில் டயர்டாக இருப்பாங்க. அந்த வெயில் இல்லை, தேர்தல் சூடு. கூட்டணி கட்சிகளை போட்டு அடி அடி அடின்னு அடித்து நிமித்திட்டு ஒரு டீ கொடுத்தா எப்படி காண்டாவாங்க? அதுதான் நேற்று நடந்தது. எல்லாம் உட்காந்து பார்த்துனுக்குறாங்க. 6-5 ஆகிட்டேன், உனக்காவது 6-5 ஆக்குனாங்க. என்கிட்ட கட்சியே இல்லை. யாரு? வைகோ. அவரு கட்சியை பையனை சேர்மன் ஆக்குனாலும் ஆக்குனேன். துரை வைகோ வந்த நேரம் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்து, நானாவது ஓரளவுக்கு தான் முட்டு சந்துக்குன்னு பாட்டினேன். மொத்தமா கொண்டு போய் பள்ளத்துல விட்டாப்புல அந்த பையன் துரை வைகோ. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். சென்னை சேர்ந்த நிர்வாகிகள் கூண்டோட ராஜினாமா பண்ணிருக்காங்க மதிமுக. கூண்டோடியா? கட்சியே இல்லை. இப்போ அங்கே மாவட்ட செயலர் கூட்டம் போட்டார். 12 மாவட்ட செயலர் வரல. ஒரு அம்மா, நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க, நீங்கள் செய்வீங்கன்னு தெரியும், நல்லா இருங்க அப்படின்னு துரை வைக்க பண்ணதான். துரை வைக்க தான் பேசி இந்த 3 இதுக்கெல்லாம். அதனால் மொத்தமாக கவுத்தி விட்டாங்க. நைனா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கம்முன்னு இரு. என்ன பண்ண? 12 சீட்டு கொடுத்தாங்களே அம்மா, நீ என்ன பண்ண? இதே மாதிரி தானே பண்ணேன், அதனால் கம்முன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு முடிச்சு விட்டாப்புல. இப்போ அதனால் எல்லாரும் வெறுத்து போய் மதிமுகவுடைய கடைசி அத்தியாயம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அது இந்த முகலாய பேரரசில் சொல்லுவாதுமா, பகதூர் ஷா முகலாய பேரரசின் இறுதி மன்னர் அப்படி இப்படின்னு படிச்சுக்கிறீங்களா வரலாறு? ஆனால் அப்போது இதுதான் லாஸ்ட் ஃபேஸ்னா, இப்போ இதுக்கப்புறம் சொன்னார் அண்ணா சிஎம். ஆனால் அவர்கிட்டயே தான் வேலையை காமிச்சிட்டு செம்ம ஸ்பீடாக பண்ணார். பார்த்தீங்களா ஒருத்தர்? யார் அவர்? இவங்க மிரட்டி 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா எம்பி, தேமுதிக எல்லாம் சுதீஷ் பண்ணாரு. அது யாருக்கு? காருக்கு மதிமுக. நம்ம இதுக்குதான் பாவாங்க அடிபட்டு ஓரமா உளுந்து கிடக்குறாரு. அவரை போய் யாரு கூட அவங்க சண்டை போட்டாங்க? ஏடிஎம்கே கூட சண்டை போட்டாங்க. அவங்க ஐக்யூ டிஎம்கேங்க ஏடிஎம்கே விட்டு இங்க வந்துட்டாங்கல்ல. அப்ப எப்படி சார் சண்டை போட்டாங்க? 10 சீட்டுக்காக சண்டை போட்டாங்கன்னு சொல்றாரு. ஓகே ஓகே. உங்களுடைய அரசியல் ஞானத்தை வச்சு தீய வச்சு கொளுத்த சண்டை எங்க நடந்தது? 10 சீட்டு. 10 சீட்டு திமுகவோட தான் சண்டை நடந்துச்சு. 8 சீட்டுக்கா? சார் நான் என்ன போயா சார் பார்த்தோம் சண்டை நடந்ததுன்னு நீங்க சொல்றதுதான் சார். நான் மட்டும் போயா பார்த்தேன். தகவல் தான். ஏங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமாங்க? இவங்க அங்கேருந்து இங்கே வந்தது எதுக்கு? 10 சீட்டு. இவர் உஷாரா அதே மாதிரி அண்ணி உங்களுக்கு இந்த தடவை என்னது? இந்த தடவையா? இல்லை நீ சொல்ல வர்றேன். என்ன சொல்ல வர்றீங்க? இல்லை நீ கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். இல்லை நீ நான் என்ன சொல்றேன்னா என்ன சொல்ல போறீங்க? என்னப்பா இந்த அம்மா இப்படி பண்றாங்க? அங்க இருந்து இவரு யார்? எடப்பாடி. தெரிஞ்சுதான் நான் உஷாரா அனுப்பிச்சு. பேசாதீங்க, சொல்லுங்க. பேசாத சொல்லு, பேசாத. இல்ல மேடம் பேசாத சொல்லு. அந்த கோர்ட்ல நம்ம மேஜிஸ்ட்ரேட் பண்ணுவேன். அது அப்படியே அந்த இவரு அவரு வேற கண்ணு வேற இருக்கும், அப்படியே வெளியே வந்துடும் அவர் கண்ணு. அப்ப அந்த மாதிரி அவர் பார்த்தாரு. அவருக்கும் தெரியும் அந்த கதை. 9-1 அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு போயிட்டாப்புல. அப்புறம் என்னயா 9-1 அந்த ஒன்றும் எப்பா வேல்மணி நீ பேசிக்கோ, நமக்கு தாராது. ஆஃப்டர் 28 தான் தரேன்னு சொல்லுங்க. அதனால் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டாங்க. இவர் ஜாலியாக கூப்பிட்டார்ல, அதான். அதனால் இப்படியே பேசி பேசி அவர் பயந்து போய் ஏப்பா என்னப்பா இது நம்ம இப்படி சொல்கிறோம், எதுவுமே பேச சொல்ல விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு லாஸ்ட்டில் எப்பா கேட்டதே குத்துருப்பா, எதுக்கு வம்பு, ஏம்மா நீ வராதிங்கம்மா, சுதீஷ் அனுப்பிச்சு வைங்க நான் குத்துறோம், 10 சீட்டுப்பா கையெழுத்து போடு. அதுதான் அவர் வெளியில் வந்து
ஜாலியாக சொன்னது. முடிச்சிட்டோமா, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான்னுவாங்க. அவர் சண்முகம் பார்ப்பார், பேட்டா எங்களை பண்ணல, நான் பண்ணேன், இங்கே போய் உட்காரு, இங்கே உட்காரு, 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை, 4ஆம் சுற்று பேச்சுவார்த்தைன்னு எப்படி முடிச்சு விட்டு போனாங்க பாரு அப்படின்னு. அதனால் 10 சீட்டு வாங்கிட்டு அதனால தான் அவர் காட்டினார். அதை பத்திரிகைகள் அப்படி தானே போடணும். நானாக தான் எழுதியிருப்பேன், ஸ்டாலினுக்கு சைகை காட்டிய பதிலடி கொடுத்த சுதீஷ் அப்படின்னு கூட்டணிக்குள்ளே சண்டை மூட்டி விடணும். இவனுக்கு சண்டை மூட்டி விட்டா எங்கே பிரச்சனை ஆகிடுமே, யார்ப்பா அந்த கட்டுரை எழுதுனது ராசா அப்படின்னு. சார் எங்களை பூசா சேர்ந்துக்கிறான் சார், ரொம்ப நல்லா எழுதுவாப்பில்ல, நல்லாவே எழுதியிருக்காரு, அவர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்ருவாங்க. அதனால் பத்திரிகையாளர்கள் அதை பெரிதாக காட்டவில்லை, வேறு மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு பிரதமர் மோடி வந்துட்டு 3ஆம் தேதி பாண்டிச்சேரி வந்து ரோட் ஷோ பண்ண போகிறாரு. பாண்டிச்சேரியில் ரோட் ஷோவா? 3 சக்கர சைக்கிள் இதில் சின்ன பசங்க ஓட்டுறாங்க, அதை வச்சு இப்படி வந்தாலே தொகுதி முடிஞ்சிடும். இல்லை எதுக்கு ரோட் ஷோ? நடந்தே போகலாமே பாண்டிச்சேரியில். ஓ கரெக்டு. இப்போ டி நகர்லாம் அப்படி தான், அந்த இதில் ஆரம்பிப்பார், எங்கள் மவுண்ட் ரோட்டில் அப்படியே வந்து அந்த பாண்டி பஜார் ரோட்டில் போய் அங்கே முடிப்பார். அந்த சைஸ் தான் அங்கே இருக்கும். அரே கேரே கதம் ஓகேயா क्या ஸ்மால் 30 தான், அவ்வளோதான், இன்னும் 2 சுற்று, நோ புரோட்டோக்கால், சரி தமிழ்நாட்டுக்கு போகலாம் வான்னு கூப்பிட்டு வந்துடுவார். இன்னைக்கு அண்ணாமலை ரோட் ஷோ பண்ணுறாரு பாண்டிச்சேரியில். அண்ணாமலை பார்த்தாரு, இங்கே மொத்தமாக நம்மளை பார்சல் பண்ணிட்டானுங்க, இங்கே இருக்கிறத விட கேட்டிருப்பாருண்ணா, என்ன தமிழ்நாடு நீ தான் நல்லா பண்ணிக்கிறியா, அதான் அவங்க நல்லாவே பண்ணிட்டாங்க, சரி நான் என்ன பண்ணுறது, பாண்டிச்சேரி அங்கே போயிடு, அங்கே நீ என்ன பண்ணால் நடக்காது. யார் ரங்கசாமிக்கிறார்ல, சிரிச்சுக்கினே இருப்பார், இவர் மோசம், ஆமாம் நான் மோசம், நீங்கள் விளங்கவே மாட்டீங்க, ஆமாம் நான் விளங்கவே மாட்டேன் அப்படின்வார். அப்படியே இது பண்ணிட்டு பார்த்தா ஒரு போஸ்டர் இருக்கும், இவர் பாகுபலி மாதிரி ஒரு இதை தூக்கின்னு இவர் பயந்து போய் அண்ணாமலை பிடிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டோம். அந்த எந்த படத்தெல்லாம் வரும் தெரியுமா, சுப்பிரமணியபுரம் என்ன படம், நாடோடிகள், டீ குடிச்சிட்டு போனோன்னு அந்த மாதிரி போஸ்டர். இவர் அண்ணாமலை பேசிட்டு இருக்கும்போதே அவர் அப்படியே ரங்கசாமி இப்படி சிச்சினேன்ட்டு இப்படி போயிடுவார் வட்டா அப்படின்னு. அங்கே பார்த்தா அவர்கிட்ட பிடிக்கிற மாதிரி ரங்கசாமி அப்படி பாகுபலி நிற்கிற மாதிரி ஒரு பெரிய போஸ்டர் போட்டுருவாங்க. தெரியும்ல அவர் ஸ்டைலு, ரங்கசாமி ஸ்டைல் தெரியாதுல்ல, அமைதியா இருப்பாரு. ஆனா போஸ்டர் தான். ரஜினி முருகன் படம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அடிப்பாங்க, ஏண்டா போஸ்டர் போடனா இன்ஸ்பெக்டர் படம் ஐஜி படம் எல்லாம் போடுவீங்களா அப்படின்னு தலையை ஒட்டி போட்டிருப்பானுங்கள, சிங்க சூர்யா அந்த மாதிரி போடுவார் அவரு. பாகுபலியில தூக்கின்னு வருவாங்களா, இவரு ரங்கசாமி தூக்கின்னு வர மாதிரி, யோ எங்க முக்கா சட்டையா காணும் அப்படின்னு, இவங்களை காமராஜ் சட்டை போட காணும், யோ பாகுபலி எந்த அது மாதிரி போட்டாரு அப்படின்னு. அதனால அவர் ஸ்டைல் அது, அதை வச்சு சொல்றேன். அண்ணாமலை அவர்கிட்ட பேசிட்டு மாட்டிக்கிட்டா வச்சுங்க, அண்ணாமலை இப்படி நிக்கிற மாதிரியும் அவர் இப்படி நிக்கிற மாதிரியும் ஒன்னா போட்டு போயின்னு இருப்பாங்க, போஸ்டிலே காலி பண்ணிடுவாங்க. அதனால பார்த்தாரு அண்ணாமலை, எதுக்கு அங்கேயே சுற்றுவோம், அந்த அரசியலுக்கு போயிடுவோம், எல்லாம் நம்ம ஆளுங்க அப்படியே சுற்றிட்டு, காங்கிரஸ்காரன் வேறு நல்லா திட்டலாம், எவனும் கேட்க மாட்டான், அப்படியே சுற்றிட்டு அப்படியே அங்கேருந்து டெல்லி அந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கிறாங்க. சரி சார், இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு அண்ணாமலை வந்து அந்த வேட்பாளர் ஆதரிச்சு போயிருக்காரு, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் பண்ணுவாரா? தமிழ்நாட்டிலயும் வேட்பாளர்களுக்கு ஆதரிச்சு பிரச்சாரத்துக்குலாம் போவாரா? பிரெஞ்சு கவர்னரா? அவரை தான் வாலண்டரியா ஒதுக்கி வைக்கிறாங்கல்ல பிஜேபியில. ஏன்னா தமிழ்நாட்டுல பிஜேபினாலே அண்ணாமலை தான் எல்லாருக்குமே தெரியும், சின்ன குழந்தை கூட அண்ணாமலை யாருன்னா பிஜேபி, அப்படி அந்த அளவுக்கு ஒரு பெரிய பரபரப்பா பேசும்படியே இருந்தவர் தான் தலைவர் அண்ணாமலை, அது முன்னாள் தலைவர். இப்போ மறுபடியும் அவருக்கான வாய்ப்புகள் வந்தா பண்ணுவாரா அப்படின்னு தான் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. அவருக்கு தான் பிரச்சார குழுன்னு 6 இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இது சொன்னார். இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியாச்சு, மறுபடியும் என்னன்னா பாண்டிச்சேரி போகிறேன்ட்டு இருப்பார். பண்ணுவார், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதை பிஜேபி என்ன முடிவு எடுக்குதோ அதை பொறுத்து தான் பண்ணுவார். பார்ப்போம், பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்லை, இல்லாட்டி அங்கங்கே லைட்டாக ஒரு இது பண்ணுவார். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு மாநில தலைவராக இருந்தவங்க விலகுனவங்க இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு திமுக வீழ்த்தப்படணுன்றது இறங்கி ஒர்க் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவர் அது முடிவுக்குள்ளே முடிவு எடுத்துனுக்கிறாரு, அதான் அவருக்கு மைனஸ். இதுக்கிட்ட அண்ணாமலை அவங்களுடைய ஆதரவாளர்லாம் வந்துட்டு வானதி சீனிவாசன் அவங்கள்ட்ட போயிட்டு, நீங்கள் ஏன் எங்கள் தலைவரை வந்துட்டு எதுக்குமே முன்னிறுத்த மாட்டீங்க, அண்ணாமலையை ஒதுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க இவருடைய ஆதரவாளர்கள் அவங்க கிட்ட போய்.
அவங்க வந்து தெளிவாக நான் தம்பியெல்லாம் எங்கேயுமே நாங்கள் ஒதுக்கல, தம்பி எங்களோட தான் இருக்காரு, அவர் மீண்டும் வருவாருன்ற மாதிரி ஒரு நாசுக்கான ஒரு பதில் மாதிரி இருக்கீங்க சார் இது. ஏங்க போய் கேட்கணும், நயனார் நாயகன்கிட்ட போய் கேட்கணும், வானதி சீனிவாசன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தாங்க, தம்பி சட்டசபைக்கு வர்றதை வந்து நான் விரும்புகிறேன் அப்படின்னா விரும்பலன்னு அர்த்தம். அரசியல்வாதிகள் விரும்பலன்னு சொன்னால் விரும்பலன்னு அர்த்தம். அதனால் அது ஒரு மாதிரி அரசியலுங்க பிஜேபிக்குள்ளே. இன்னொன்று அண்ணாமலை நம்ம நேற்று விரிவாக பேசிட்டோம்ல, அதுதான் காரணம். அதனால் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் வந்து அநேகமாக டெல்லி அரசியலுக்கு மாற்றுறதுக்கான முயற்சியை நகர்த்துவான்னு நினைக்கிறேன். அதனால தான் யூனியன் பிரதேசத்துக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க, அங்கே போ அப்படின்னு. பிரதமர் வரதுக்கு முன்னாடி இவர் ஒரு ரோட் ஷோ போயிட்டு வந்துட்டார். ரூட் பார்த்துருப்போம், போலீஸ் ஆஃபீஸர்ல. ஆமாம் ஆமாம். அதனால் முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடு எப்படி இதுன்னு இவர் ஒரு மாதிரி ரோட் ஷோ நடத்திட்டு வந்திருப்பார். ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா தன்னோட பிரச்சாரம் ஆரம்பித்து ரொம்ப படுசூடாக போயிட்டு இருக்க நேரத்தில் சில சர்ச்சில் சேர்ந்த ஃபாதர்லாம் வந்துட்டு இப்போ போய் வந்துட்டு நீங்கள் எதுக்கு ஜோசப் விஜய்ன்ற பேரை வந்து அறிக்கைடுறீங்க, அவங்க பேர் விஜய் தானே இவ்வளோ நாள் சொல்லியிருக்கீங்க, இப்போ போய் எதுக்கு ஜோசப் விஜய்ன்னு சொல்றீங்க, கிறிஸ்தவருடைய வாக்குகளை பெறுவதற்காக அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா, நீங்கள் என்னதான் பண்ணாலும் கிறிஸ்தவர்கள் வந்துட்டு படித்தவங்க, அவங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும் அவங்களுக்கு தான் போடும், ஒரு நடிகர் பின்னாடி போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 ஃபாதருங்க வந்துட்டு அதாவது விஜய்க்கு அகெயின்ஸ்டாக பேசியிருக்காங்களே. ஸோ இப்போ இவ்வளோ நாள் அமைதியாக வந்துட்டு இப்போ திடீர்னு இவங்க பேசுறதுக்கு பின்னணியில் வேற யாரும் இருக்கா மாதிரி ஒரு தோணுதே, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அது சொல்கிறீங்க, விஜயுடைய கட்சிக்காரர்களே வேட்பாளர்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. விஜய் வேட்பாளர் போட்டாங்கல்ல, பல தொகுதிகளில் விஜய் கட்சிக்காரர்கள் ஒத்துழைப்பதில்லை. புது ஃபேஸ் யாருன்னே தெரியல, புதுசாக இருக்கீங்க, போய் பேசினா கூட ஒத்துழைக்கிறது இல்லை, பார்த்துக்கலான்றது. இவ்வளோ பேர் கூட்டு வரணும், இதே மற்ற கட்சிகள் மாதிரியே இவ்வளோ பேருக்கு ஆளுக்கு தலைக்கு இவ்வளோ அப்படி இப்படின்னு இங்கே இருந்துக்கிட்டே தலைக்கு எதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, விஜய் பேர் சொன்னால் அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு இங்கே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. வேட்பாளர்கள் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியில் அந்த வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு அறிவித்தா அவர் அங்கே போய் அந்த தொகுதியில் செயல் வீரர்கள் கூட்டம் போடுவாங்க. முதல்ல வேட்பாளர் அறிமுக கூட்டம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஜெயிக்கணும், தாவேகா திமுக தோக்கடிக்கணும், என்ன பண்ணணும் அதெல்லாம் பேசுவாங்க. அதில் சில பேர் சில கோரிக்கைகள் வைப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. வேட்பாளரை மதிக்கலை, வீட்டுக்கு வரல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரி பண்ணி இறங்குவாங்க. அடுத்து மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய நிர்வாகிகள், பகுதி வட்டம் இவங்க எல்லாம் சேர்ந்து பேரூர் எல்லாம் உட்காந்து எங்கெந்த ஏரியா இது தொகுதியில் என்றைக்கு வேட்பாளர் போகிறது, எங்கெங்கே பிரச்சாரம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பிரிச்சுக்குவாங்க. பிரிச்சுட்டு அவங்க இதில் வேலை செய்வாங்க. அப்புறம் அவங்கவுங்களும் அவங்கவுங்க இடத்துல போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறது, இந்த வேலைலாம் பண்ணுவாங்க. இதற்கு கட்சியில் பார்த்திங்கன்னா பல திமுக அதிமுகலாம் மேலே இருந்து அதுக்கான நிதி மற்ற விஷயங்கள்லாம் வந்துடும். அதுக்கு ஒரு பார்வையாளர் ஒருத்தர் இருப்பார், இப்போ தொகுதி பொறுப்பாளர் மாதிரி. அப்படி வந்து இல்லாட்டி மாவட்டத்துக்கு வந்து மாவட்டம் மூலிமா கொஞ்சம் அப்படி இப்படி மாவட்டம் சைடில் தள்ளிட்டு போக மீதி அப்படி இப்படின்னு போகும். அதுலேயும் சண்டை வரும், எனக்கு சரியாக வரல, எங்கே வரலன்னு. ஆனால் வேலை நடந்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி எதுவுமே விஜய் வேட்பாளர்களுக்கு நடக்கவில்லை. நீங்கள் என்னதான் துட்டு கொடுத்து அது பண்ணி 106 பேர் வெளியிலேருந்து உள்ளே வந்தாலும் விஜய் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் இவங்க வந்து அவங்க அந்த ஊருக்குள்ளே அவங்க தானே இருப்பாங்க, கட்சிக்காரங்க. அது அங்கே வந்து சரியாக எதுவும் நடக்கலைன்னா ஒத்துழைப்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை மாவட்ட செயலாளர்கள்ட்ட அவங்க பொதுச் செயலாளர் தான் பண்ணணும். அவரே சொல்லுவார், ராகுல் என்ன பண்ணுற, இல்லைண்ணா வேட்பாளர் வராரு அறிமுக கூட்டினா அறிமுக கூட்டுமா, இல்லைண்ணா அதான் பார்த்து நடந்துக்க ராகுல், அவ்வளோதான் பார்த்து நடந்துக்க. அந்த மாதிரி இந்த கோஷ்டி இது கீழே வரைக்கும் வெளிப்பட்டுச்சுன்னா தாவேகாக்கு வேட்பாளர் சோர்ந்து போவார், பெரிய சிக்கல். அப்போ அந்த வேலையை கட்சி மேலிடம் டக்கு டக்குன்னு இறங்கி பண்ணுற வேலைலாம் பண்ணணும். நடக்குதான்னு பார்ப்போம். நம்ம காதுக்கு வந்த தகவலை சொல்லியாச்சு. சன்னுங்களே எப்படின்னா ஃபாதருங்க எப்படி இருப்பாங்க, ஃபாதரில் பல ஃபாதர் இருக்காங்க. திமுக ஆதரவு ஃபாதர், அதிமுக ஆதரவு பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க, திமுக ஆதரவு ஃபாதர்கள் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஃபாதர்கள் தான் இது. உனக்கு என்ன ஏசுநாதர் இருக்கிறாருல்ல, இந்த வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையிறது புனித வெள்ளி வருது, அதுக்கான வேலையை பாருங்களேன். அதை விட்டுட்டு நடிகருக்கு ஓட்டு போடுறதா அது ஓடுறது. ஏற்கனவே உள்ளே அதான் பேசினுக்கிறீங்க, அதையும் வெளியிலே வந்து பேட்டி கொடுத்துனுக்கிறீங்க. அவன் பார்த்துக்கிட்டோம் நடிகருக்கு போகிறதா இல்லையான்னு. யார் நடிகர்? அப்போ அவர் யார்? ஒரு கல் ஒன் காலன் நாடி ஹீரோ தானே அவர். அப்போ அவருக்கு மட்டும் போடலாமா? அதனால் அவங்க பார்த்துக்கிட்டோம்.
நீங்கள் வந்து நடிகர்களை நம்ப மாட்டார்கள். அப்போ இவங்களை நம்பி என்ன பண்ணாங்க? 5 வருஷம் அந்த பாதருங்க சொல்லுவாங்களா? 5 வருஷம் இவங்க நம்பி ஓட்டு போட்டாங்க, என்ன பண்ண சொல்லுவாங்களா? அதனால் அதெல்லாம் தான் இந்த டிஎம்கே ஆதரவு ஃபாதர்கள் அது கூடயே திரிவாங்க அவங்க. அப்படி தானே அந்த இனிக்க வருத்தராஜ் யார்? இன்னைக்கு விருதுராஜ் திருச்சி கிழக்கு திருச்சிக்கு. இதான் ஃபாதர். அவர் எஸ்ரா சார்பு ஒருத்தர் இருந்தார். இந்த எம்ஜிஆர் பாட்டு ஒன்று தெரியுமா? நீங்க நல்லா பாட்டுனா நாடு முன்னேற. பாடு வந்துச்சா? பாடுங்க சார். நாடு முன்னேற இந்த நாடு அதுல வரும். என்றும் நல்லவர்கள் எல்லாரும் உங்க பின்னாலே. அதான் ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருப்பாரு, ஒரு தொப்பி போட்டு பாய் இருப்பாரு, எல்லாம் இருப்பாங்க. ஏன் இவங்கெல்லாம் இருந்தாதான் ஒரு இது மாதிரி சமத்துவம் மாதிரி. அந்த மாதிரி திமுகல அதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. கௌதர் மொய்தீன்னு ஒருத்தர் இருப்பார், பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோ காமிச்சா தெரியுமா? தெரியாதுல்ல? அகில இந்திய முஸ்லீம் லீக் தலைவரில் ஒருத்தர். எங்கேயுமே தென்பட மாட்டார். எலெக்ஷன் நேரத்தில் அரிதாக அறிவாலயம் பக்கம் தென்படுவார். தொகுதி பங்கீடுல பேசுறதா, கையெழுத்து போட்டு வாங்குறதுக்கு இந்தா புடி அப்படின்னு வாங்கிட்டு சிரிச்சு நிற்பார் அவர். அந்த மாதிரி இது அவர் மாதிரி தான் எஸ்ரா சர்க்குன்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் இயேசுவின் பாதங்களில் சென்றடைந்து விட்டார். இன்னும் பல பேர் இருக்காங்க திமுக ஆதரவாளர்கள். அந்த மாதிரி அதிமுக ஆதரவாளர்கள் ரகசியமாக இருப்பாங்க, வெளியே காமிச்சிட்டு சிக்கல் வந்துடும்ல. அதனால் நம்ம ஜோசப் விஜய்க்கும் இருக்காங்க. அவங்க ஜோசப் விஜய் சார் பேரை கரெக்டாக சொல்லுங்க சார். தமிழில் சொன்னேன். சோசப்னீங்களா? எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி. ஜோசப் தமிழில் விஜய் சொன்னேன். சார். சோசப்பு ஜோ எங்க தமிழ் வார்த்தை. சரி சோசப் விஜய். ஐயோ அழகா இருக்கு சார். சோசப் விஜய். நீங்கள் இதில் போய் கன்னியாகுமரி பக்கம்லாம் கேட்கலாம். சோசப் விஜய் தான் சொல்லணும். அதனால ஜோசப் விஜய் கிடையாது. இப்போ ஐயாட்ட சொன்னீங்கன்னா சொல்லுவார், நம்ம ராமதாஸ் ஐயாட்ட சோசப் தானே சொல்லுவார். அப்படின்னு ஐயா இராமதாசு அப்படி தானே எழுதுறாரு. தாஸ் எல்லாம் போட மாட்டாங்க, பார்த்துறீங்களா? நாங்கள் தான் அறிக்கை மாதமோட ஈயை தட்டி விட்டுருவோம், இங்கே சூவை தட்டி விட்டு இசு போட்டுருவோம். ராமதாஸ் அறிக்கை. அவருமே ஒரு 5 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலில் அனௌன்ஸ் பண்ணிருக்குல்ல. அவங்க என்ன பண்றது? நாளைக்கு தான் அவங்க தேர்தல் அறிக்கை கூட்டணியை பற்றி நம்ம பேசவே இல்லை சார். நம்ம பாமக இல்லை, ராமதாஸ் அவர்கள், சசிகலா அவங்க ஒரு தேர்தல் அறிக்கை வந்தோன்னே பேசுவோம். பாவம் இன்னும் யாராவது சேருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்துக்கலாம். இதுதான் விஷயம். அப்போ அந்த பாதிரியார் சொல்கிறத ஜனங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றதை தேர்தல் முடிவு வெளிப்படுத்தும். பார்த்துக்கொள்வோம். கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.